முதல்ல செட்டில் ஆகிற வழியே பாருங்க. செட்டில் ஆகுறதுனா என்ன சார்? செட்டில் ஆகுறதுனா செட்டில் ஆகுறது இல்ல சார், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல செட்டில் ஆகுறதுனா என்ன மீனிங்னு கேட்டேன். ஒரு பிளாட் வாங்குறது. எத்தனை பிஹெச்கே சார்? ஒரு 2 BHK. அப்போ 3 பிஹெச்கே 4 பிஹெச்கே பங்களால இருக்கிறவனை கம்பேர் பண்ணா நான் வாங்கின 2 பிஹெச்கே கம்மி தானே? அது எப்படி சார் நான் செட்டில் ஆகினதா அர்த்தமாகும்? வேற என்ன சார்? ஒரு கார் வாங்குங்க. என்ன கார் சார்? மாருதி, ஸ்விஃப்ட், ஹூண்டே, பிஎம்வி, அவுடி, ரோல்ஸ் ராய்ஸ், ஜாக்குவார், இதுல எது வாங்கினா நான் செட்டில் ஆகும் சார்? அப்புறம் என் பொண்டாட்டிக்கு நான் வாங்குறதா எவ்வளவு சார்? 10, 100 இல்ல 500,000 வாங்கினா செட்டில் ஆகணும்? நீங்க ஏன் வாயை அடைக்கணும்னு பேசாதீங்க, கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க சார். இங்க பாதி பேருக்கு செட்டில் ஆகுறதுனா என்னன்னு தெரியாம தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வாங்கின செட்டில், கார் வாங்கின செட்டில், வேலை கிடைச்ச செட்டில், ஃபாரின் போயிட்டா செட்டில், பேங்க் பேலன்ஸ் இருந்தா செட்டில்னு. உங்க டிக்ஷனரியில எதெல்லாம் செட்டில்னு சொல்றீங்களோ அதெல்லாம் செட்டில் இல்ல சார். 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை.